முதல்ல ஒண்ணு என்னன்னா, நான் அவருடைய கடைசி காலகட்டம், அதாவது அவருடைய திரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருந்த காலகட்டங்கள்ல தான் நான் அவர்ட்ட போனேன். முதல் மரியாதை அந்த ஸ்டேஜ் அதுக்கு பிறகு தான். அது அப்போ கூட அவரோட சின்சியாரிட்டி நான் பார்த்துருக்கேன். அதாவது தேவர் மகன் அப்பெல்லாம் நான் ஷூட்டிங் போயிருக்கேன் சில சமயங்கள்ல. தேவர் மகன் படம் நடந்தப்ப, அதற்கு பிறகு ஒரு 2 படங்கள் நடித்தப்ப, அப்போல்லாம் எப்போவாவது ஒரு தடவை ஷூட்டிங் போவேன். ஷூட்டிங் போகிறதுனா ஏதாவது சிக்னேச்சர் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன். போகிறப்ப அவர் அப்படியே அமர்ந்திருப்பார். அமர்ந்திருக்கிறப்ப தூங்குற மாதிரி தான் தெரியும் அவர். எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷார்ட் ரெடி அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த எல்லா இதுவும் போய்டும். உடனே அந்த வசனங்களோ அதுவோ வாட் எவர் இட் இஸ் சீனோ அதை நடிச்சுட்டு அவர் வந்து நிற்பார். இது வந்து நான் சொன்னது ஒரு 60க்கு மேலே, அவர் வயதுக்கு மேலே உள்ள நேரத்தில் நான் சொல்கிறேன். அப்படின்னா ஒரு 25 வருடம் 30 வருடத்துக்கு அந்த முன்பு ஒரு 70s 60ஸ்லாம் எப்படி இருந்திருப்பாருன்னு நானே ஒரு யூகிச்சு பார்த்தேன்னா உண்மையிலேயே அது ஒரு பிரமிப்பு தான். ஏன்னா அவர் அந்த சின்சியாரிட்டி அந்த கடைசி காலம் வரைக்கும் அந்த நேரம் தவறாமை, நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது 1-2 விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். ஏன்னா திரையுலகிலும் சரி வெளியிலையும் சரி எடுத்துக்கலாம். நேரம் தவறாமையை பற்றி சில பேர் அவர் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கு வந்துடுவார் எல்லாமே சொல்லுவாங்க. அவர் அந்த ஷூட்டிங் மட்டும் கிடையாது, அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டா கூட 7 மணிக்கு அவர் பார்க்க வர சொன்னால் அவர் 7 மணிக்கு ரெடியாக இருப்பார், 6:45க்கு ரெடியாக இருப்பார்.